Hello guys, welcome back. This is part number 5 on module number 28 Nuclei MCQ series. Previously 4 videos complete பண்ணியாச்சு based on contents. Problemsல example solved example ஒரு வீடியோவும் NCERT exercises 2 problem கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? Now we are entering MCQ interaction session. கண்டிப்பா 2 part இருக்கும். அதுவும் இத first partல summary கண்டிப்பா இருக்கும். சம்மரியை ஃபுல்லாக வாட்ச் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மி தான், இதில் மாடல்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு 4லேருந்து 5 மாடல்ஸ் மட்டும்தான் இருக்கும். திருப்பி ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். அதனால் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீப் வாட்சிங். இதில் நிறைய ஹோம் ஒர்க்ஸ் கூட கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஹோம் ஒர்க்ஸ்லாம் நீங்களே சால்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி queries. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோக்குள் போகலாம். ஸோ மூவிங் டு த சம்மரி. இதில் உங்களுக்கு இந்த யூனிட் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே இந்த ஃபார்முலாவுமே கிடையாது. ஸோ ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் கண்டுபிடிக்கணும்னா R = R0 × A⁴ ஏங்கிறது உங்களுக்கு தெரியும், மாஸ் நம்பர். R0ங்கிறது ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியான். பட் இந்த ஆறுங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறோமோ மெட்டீரியலோட ஆர் அப்படின்னு சொல்லும்போது இது யூனிவர்சல் ஆஃப் ஆறு. அதோட அட்டாமிக் நம்பரை, மாஸ் நம்பரை பவர் 1/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம். வால்யூம்னு சொல்லும்போது அட்டாமிக் மாஸோட ப்ரோட்டானை மல்டிப்ளை பண்ணோம். மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் 1.6 × 10⁻⁻27 kg. ஓகே, அப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஞாபகத்துக்கு வரணும், 9.1 × 10⁻31 kg. இது ஞாபகத்தில் நீங்கள் வந்துருந்துச்சு, இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா மறுபடியும் இந்த வேல்யூஸை நீங்கள் லேக் ஆகுறீங்கிறது புரிஞ்சுக்கங்க. வால்யூம் which is equal to 4/3 πr3. இந்த ஆறுங்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா the value of this radius. அடுத்து E = mc² யூனிவர்சல் ஃபார்முலா. யூ நோ தட். இந்த எம்ங்கிறது கூட மாஸ் ஆஃப் ப்ரோட்டானை சொல்லுவாங்க, இல்லை அட்டாமிக் மாஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். அது எப்படி வருங்கிறது கொஸ்டினை பேஸ் பண்ணி, ப்ரோட்டானை பேஸ் பண்ணி வரும். E = hc/λ. 26வது யூனிட்டோட சாப்டர் 26ஓட இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. யூனிட் இஸ் ஜூல். லைக்வைஸ் அட்டாமிக் நம்பர்னு சொல்லும்போது ஜெட்டை சொல்லுவோம், மாஸ் நம்பர்னு சொல்லும்போது ஏவை சொல்கிறோம். ஸோ போன தடவை சாப்டர் நம்பர் 26 வரைக்கும் 27 வரைக்கும் நம்ம எதை கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம மாஸ் நம்பரையும் கண்டினியூ பண்ணுறோம் ஃபார் நியூக்ளியை. ஒய்? பிகாஸ் 1லேருந்து 83 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள், மோர் தென் 83 தாண்டுச்சுன்னா அது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே, திஸ் ஹாஸ் பீன் நெக்லெக்டட் ஃப்ரம் தி சிலபஸ். நீட்டுக்கும் கிடையாது, ஜேடபிள்யூ மெயின்ஸில் இருக்காது, பட் ஜேடபிள்யூ அட்வான்ஸில் இருக்கும். பட் எனிஹவ் ஆல்ஃபானா ஒன்றும் இல்லை, ஹீலியம். பீட்டான்னு சொல்லும்போது இது -1 e⁻0 இருக்கலாம், இல்லை +1 எலக்ட்ரான், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆல்ஃபா டிகே, காமா டிகே இஸ் நத்திங் பட் தி ரிலீஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஆர் பண்டில்ஸ் ஆர் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. அவ்வளோதான். பண்டில்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது வெளியில் போகக்கூடியது, அதுக்கு மதிப்பு கிடையாது. மதிப்பு சில நேரங்களில் வரும். ஸோ அதுவும் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. நான் கொஸ்டினில் வரும்போது சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இங்கே நான் வந்து ஆல்ஃபா டிகே, பீட்டா, காமா இது மூணுத்தோட டிகேயும் பேஸ் பண்ண சம்ஸும் கொஞ்சம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஒய்? பிகாஸ் அது மட்டுமா இருக்காது, அது ஃபிஷன் ரியாக்ஷனில் இருந்திருக்கலாம், அல்லது ஃபியூஷன் ரியாக்ஷன் அந்த இடத்துல வந்துருச்சுனாலே உங்களுக்கு ஹீலியம் இல்லாமல் இருக்காது. அப்போது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லையா? அதனால் நான் பண்ணியிருக்கேன். தவிர இது நம்ம சால்வ் பண்ணுறது மூலமாக ஆல்ஃபா, பீட்டா, காமா டி சூஸ் பண்ணுறது மூலமாக இந்த பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த எலமெண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கலாம். கே பிளாக், எல் பிளாக் எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நான் தொட்டும் தொடாமல் ஜஸ்ட் அப்படி ஒரு மாதிரி டச் பண்ணி தான் போக போகிறேன். ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. டைம் பீரியட், ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஹாஃப் டைம் T1 1/2 அல்லது T' சொல்லுவாங்க, which is equal to 0.693 λ. λ is nothing but your டிகே கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் நான் NCERT ப்ராப்ளம்ஸ்லேயே சால்வ் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் போய் தரவாக செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். n which is equal to n0 × e⁻⁻λ × t. ஆக்சுவல் லைஃபு இப்போ இனிஷியல், இப்போ ஃபைனல் கண்டிஷனு. λ × t is nothing but your டைம். இப்போ அடுத்த ஃபார்முலாஸ் E which is equal to q × 1 + m/m. இனிஷியல் மாஸு, ஃபைனல் மாஸ், அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எனர்ஜி பெஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ரேர் தான், பட் இந்த ஃபார்முலா நான் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு சால்வ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இதை பேஸ் பண்ணி ஒரு 2 இல்லை 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, அதுக்கு மேலாம் இதுக்கு ஸ்கோப் இல்லை. மற்றபடி நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் திருப்பி ரிப்பீட் ஆகும். பீரியாடிக் டேபிளில் ஓரளவுக்கு நீங்கள் கிளாரிட்டியோடு இருந்தீங்கன்னா டென்சிட்டியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தது, எனர்ஜியோட வேல்யூ ஆல்ரெடி சீன், hc/λ உங்களுக்கு தெரியும். இந்த யூனிட்டில் அப்போ நீங்கள் புதுசாக பார்க்குற ஒரே ஃபார்முலா R = R0 × A⁻1/3. இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாஃப் லைஃபோட இந்த 2-3 ஃபார்முலாஸ், இவ்வளோ தான்.
மற்ற எல்லாமே நம்மளோட ஆக்சுவல் லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஸ்டஃப்பும் தான் இருக்குங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எம்சிக்யூ சால்விங்கும் இருக்கும். சரிங்களா? மூவிங் டு ப்ராப்ளம்ஸ். The radius of nucleus is proportional to dash a cube a power 1 by 3 a power 2 by 3. Obviously ஃபார்முலான்னு சொல்லும்போது r equal to இந்த ஃபார்முலா வருது இல்லையா, r naught into a power 1 by 3. So r is proportional to a power 1 by 3. Option number 3 is correct. The radius of aluminum which is equal to 3.6 Fermi. Find the radius of 125 TE. அதோட ஃபெர்மி வேறு வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ ஹேவ் டு ரைட், இது Z, மேலே இருக்கிறது A, இங்கே இருக்கிற Z, மேலே இருக்கிற A. அப்போது A1 Z1 Z2 A1 A2. Z1ங்கிறது 13, Z2ங்கிறது 52, A1ங்கிறது 27, A2 என்பது 125. R1 which is equal to 3.6 Fermi. அப்போ R2ஓட வேல்யூ எவ்வளோ? அவ்வளோதான், சிம்பிள் இல்லையா? R is proportional to a power 1 by 3. அப்போ R1 by R2 equal to A1 by A2 power 1 by 3 அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? அதான் ஆன்சர்ஸ் தான் உள்ளார சப்ஸ்டியூட். ஸோ A1ஓட வேல்யூ முன்னுங்க, A2ஓட வேல்யூ இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை மோஸ்ட்லி நான் ஒரு பழைய என்சிஆர்டியில் சால்வ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், ரெண்டுத்தையும் கட் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. இது 3ஆம் வாய்ப்பாட்டில் 9, இது 4ஆம் வாய்ப்பாடுலாம் போகவே தேவையில்லை. 27 நம்ம தனியாக 1 by 3 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா which will become 3. அதுவே 125 அப்படிங்கிறத 1 by 3ல் எடுத்தோம் அப்படின்னா 5. ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 3 divided by 5, இங்கே 3.6 divided by R2. R2 மேலே, 5 மேலே, 3 கீழே. ஸோ 3.6 into 5 divided by 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 18 divided by 3 which is equal to 6 Fermi. டேரெக்டான உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், which is option number 2ங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? The next one. The radius of germanium nuclide is measured to be twice the radius of beryllium. Then the number of nucleons in GeR. Nucleons நம்ம சொல்லும்போது we need to find the value of மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் தான் அவங்க நியூக்ளியன்ஸ்னு குறிப்பிடுறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ டிப். அதை டக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஹைலைட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் ஜெர்மானியம் விச் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் பெர்லியம் அப்படிங்கிறது போட்டிருக்கு. A1ஓட வேல்யூ தெரியாது. A2ஓட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது, அதை நம்ம கொடுத்துக்கிறோம் பெர்லியத்தோட வேல்யூ. ஜெர்மானியத்தோட ஏவோட வேல்யூ என்னங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ R1 by R2 ஈக்குவல் டு A1 by A2. திஸ் வேல்யூ ஆஃப் R1ங்கிறது ஜெர்மானியம், R2ங்கிறது பெரிலியம். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் ஜெர்மானியம் விச் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் பெர்லியம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பெர்லியம் கட்டி இங்கே 2 ஆகிடும். ஹியர் A1 டிவைடட் பை 9. இந்த 3ஐ இங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னா இங்கே சம்திங் 2ன்னு இருக்குது, இங்கே A by 9 பவர் ஆஃப் 1 by 3 இருக்குது. இங்கே போச்சுன்னா திஸ் பிகம்ஸ் 2 power 3. இங்கே A டிவைடட் பை 9, 2 power 3னா 8, இங்கே A by 9னா 9 8s are 72. டைரக்ட் ஆன்சர் உங்களுக்கு இதில் வேல்யூ கிடச்சிடும். இதில் ஆப்ஷன் கொடுக்காமல் இருக்கும், ஏன்னா மேபி கட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் சொல்ல. தி வேல்யூ ஆஃப் ஜெர்மானியம் அதோட வேல்யூ 72 தானா அப்படிங்கிறத நீங்கள் பீரியாடிக் டேபிளில் நீங்கள் வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பீரியாடிக் டேபிளில் நீங்கள் கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் 72ங்கிறத உங்களால் கிராஸ் செக் பண்ணிக்கிற முடியும். அதாவது என்ன, இந்த ஆன்சர் படி நீங்கள் உங்களுக்கு பீரியாடிக் டேபிள் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் எழுதிக்கலாம். இவ்வளோ நீங்கள் கால்குலேஷனே போக தேவையில்லை. ஏன் தெரியுமா? ஜெர்மானியமோட வேல்யூவில் இங்கே உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் இவ்வளோ தாங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதையே போட்டுட்டு போயிடலாமே. ஸோ அந்த மாதிரி 2 வகையிலும் இந்த ஆன்சர்ஸை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன் ஐசோடோப் அண்ட் ஐசோட்ரோன்ஸ். இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மேட்ச் த ஃபாலோயிங். ஐசோடோப் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் சேமு பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். A1 which is equal to A2. மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பராக Z1 equal to Z2. A1 is not equal to A2 அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும். Z1 equal to Z2னா கார்பன் 11 இருக்குது, கார்பன் 12 இருக்குது. பட் ஆனால் சேம் அட்டாமிக் நம்பரு, மாஸ் நம்பர் வேறு வேறு. அடுத்து ரெண்டாவது B ஐசோபார் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் நம்பர் சேமு பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த சோடியம், பொட்டாசியம் இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு சேர்ப்பாங்க. பாஸ்பரஸு, சல்ஃபர் இந்த விஷயத்தெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட அதுக்கெல்லாம் மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து ஐசோட்டோன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஐசோட்டோன் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் சேமு பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். அப்போ நியூட்ரான்னு சொல்லும் போதே Z minus A, Z1 minus A1 equal to Z2 minus A2 ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்குமே தவிர பட் இதோட அட்டாமிக் நம்பர் Z1ம் Z2ம் விச் இஸ் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து நியூக்ளியான்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நியூக்ளியான்ஸுங்கிறதே இதோட ஒட்டுமொத்தமான கூட்டுத்தொகை தான். நம்பர் ஆஃப் நியூட்ரான் ப்ளஸ் புரோட்டான். புரோட்டானோட வேல்யூ மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான் போடுவோம் இல்லையா, அந்த வேல்யூஸும் ஒன்று சேர்ந்து அதுக்கு பேர் நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது பேர். பொதுவாக நாம் என்ன பண்ணுவோன்னா நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் வில் வி டூ அப்படின்னா வேல்யூ ஆஃப் டோட்டல் Z மைனஸ் A அப்படின்னு போட்டோன்னா தட் இஸ் யுவர்
நியூட்ரான் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அதையும் கூட இங்கே என்ன சொல்கிறா, நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த நியூட்ரானையும் லைக்வைஸ் புரோட்டான் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ these are the theoretical stuff. The difference between mass of the nucleus and the combined mass of nucleons is equal to அப்படின்னு சொல்லும்போது 0 கிடையாது. கண்டிப்பாக பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்க்கும்போது ஆல்வேஸ் நெகட்டிவ். என்ன காரணம்னா மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி லெஸ் than that ஆஃப் மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதான் இந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் நிறையா வரும். அதோட வார்த்தைகளை கரெக்டாக பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் கூட இருக்குது, 0 பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் மூணுமே இருக்குது, மூணுமே இருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. கண்டிப்பாக 0க்கு வேலை இல்லை, கண்டிப்பாக பாசிட்டிவ்க்கு வேலை இல்லை. இட் இஸ் பியூர்லி நெகட்டிவ். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் 3 மட்டுமே ஃபேமாக செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன், அட்டாமிக் வெயிட் ஆஃப் போரான் 10.81, அதோட 2 ஐசோடோப்ஸ் 10, 11. இப்போ ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் m ஈக்குவல் டு m1 x1 ப்ளஸ் m2 x2 டிவைட் பை x1 ப்ளஸ் x2. m1ங்கிறது 10, m2ங்கிறது 11, 10x ப்ளஸ் 11y டிவைட் பை x ப்ளஸ் y. இங்கே இதோட ரேஷியோன்னு சொல்லும்போது தட் இஸ் யுவர் ஆவரேஜ். இந்த மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 10.81 கூட யூ கேன் புட் இட் அஸ் 10.8, 10.8x ப்ளஸ் 10.8y விச் இஸ் ஈக்குவல் டு 10x ப்ளஸ் 11y. இந்த எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே, ஒய்யோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே அப்படின்னு பண்ணும்போது 10.8 மைனஸ் 10, 11 மைனஸ் 10 அப்படின்னு பண்ணும்போது வி கெட் இங்கே 0.8ங்கிற வேல்யூ, இங்கே 0.19 அப்படிங்கிற வேல்யூயும் கிடைக்குது. ஸோ தீஸ் வேல்யூஸ் ஏன்னா 10 மைனஸ் அப்படிங்கிற போது டிவைடட் பை 0.19, இந்த எக்ஸ் இங்கே ஒய் இங்கே அப்படின்னு பண்ணும்போது எக்ஸ் டிவைடட் பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 0.19 டிவைடட் பை 0.8. ஸோ இதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 19 டிவைடட் பை 80ன்னு வரும். மேட்சபிள் ஆன்சர் 19 கீழ் 81. இந்த 10.81ங்கிற வேல்யூ நீங்கள் எக்ஸாக்டாக போட்டால் கூட உங்களுக்கு அதே வேல்யூ தான் வரும் அப்படிங்கிறத கூட யூ கேன் see that. நெக்ஸ்ட்டு, let mp be the mass of the proton, mn be the mass of neutron and m1 be the mass of neon அதோட நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும்போது வாட் வில் பி த கரெக்ட் சுச்சுவேஷன்? m1 ஈக்குவல் டு 10 into m ப்ளஸ் mp ப்ளஸ் mn, m greater than 10, m ஈக்குவல் டு 20, m is less than. நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுவோம். மேபி த ப்ராபபிள் ஆன்சர் இது நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்டுன்னு சொல்லும்போது 10 into mp ப்ளஸ் mn அப்படின்னு கொடுக்கறதுக்கான காரணம் இங்கே 10 புரோட்டான் இருக்கும், 10 நியூட்ரான் இருக்கும். ஏன்னா 20 மைனஸ் 10 அப்படின்னு சொல்லும்போது 10 புரோட்டான் 10 நியூட்ரான் அந்த மென்டாலிட்டிக்கு தான் நம்ம போகும். கிடையாது, அவங்க கேட்டிருக்கிறது நியூக்ளியஸை கேட்டிருக்காங்க மீன் பண்ணி. ஸோ மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸர். இது எல்லாத்தையுமே என்ன, இஸ் ஆல்வேஸ் லெஸர் தென் தி வேல்யூஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய வேலையை விட கண்டிப்பாக லெஸர் தெனில் தான் இருக்கும். இதை தான் போன செம்மில் இருக்கக்கூடிய தியரியிலையும் பார்த்தோம், அதை நம்ம ப்ராக்டிக்கலாகவும் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இஃப் MO இஸ் தி மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஐசோடோப், MP and MN are the mass of proton and neutron respectively, the nuclear binding energy of the isotope is what அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே Z மைனஸ் A இதை டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் த வேல்யூ ஆஃப் 9. தட் இஸ் தி வேல்யூ ஆஃப் யுவர் நியூட்ரான். அப்போ ப்ரோட்டானோட வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் 8. அப்போது 9 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் நியூட்ரான், 8 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் மைனஸ் ஃபைனல் ப்ராடக்ட் MO. ஏன்னா இதுக்கு வேல்யூ கொடுக்கல. ஸோ MO இன்ட்டு C², அவ்வளோதான். ஸோ இப்போ தான் உங்களுக்கு எனர்ஜி கால்குலேட் பண்ணோம். எனர்ஜின்னு சொல்லும்போது வெறும் mc² மட்டும் கிடையாது, இங்கே டெல்டா mc². ஏன்னா ஐசோடோப் வந்து உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாலே இதில் ப்ராடக்ட், ஏன்னா ப்ராடக்ட்டுங்கிறது ஆக்சிஜன் ஐசோடோப்பு மைனஸ் தீஸ் வேல்யூஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இப்படியும் நீங்கள் போடலாம். அல்லது 9 டைம்ஸ் ஆஃப் புரோட்டான் 9 டைம்ஸ் ஆஃப் நியூட்ரானு 8 டைம்ஸ் ஆஃப் புரோட்டான் மைனஸ் ப்ராடக்ட் இன்ட்டு C². இது ரெண்டு வகையுமே இது சரின்னு தான் சொல்லுவேன். இது ரெண்டு ஆர்டருமே ஓகே. ப்ராடக்ட் லைக் MO மைனஸ் மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான் அப்படிங்கிறத போட்டு ஸ்கொயர் அப்படின்னு போட்டாலும் சரிதான். அல்லது முதல்ல இது ரெண்டுத்தோட வேல்யூவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மைனஸ் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டாலும் கரெக்டு தான். சரிங்களா. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியை X and Y are E1 and E2 respectively. The two atoms X of X fuse to give one atom of Y. அப்போது 2 X சேர்ந்து ஒரு ஒய்யாக ஃபார்ம் ஆகுது. இப்போ எனர்ஜிங்கிறது என்ன, Q ஈக்குவல் டு திஸ் இஸ் தி ப்ராடக்ட் E2 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் E1, அவ்வளோதான். ஸோ வில் டேக் தி ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ கொஸ்டின்ஸ்லாம் சிம்பிளாக தான் இருக்கும், கொஞ்சம் நம்ம லாஜிக்கலாக பயன்படுத்தணும். இங்கே 2E1 மைனஸ் E2ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் கவனிக்கணும் இல்லைங்களா. அதே தானே இங்கே இருக்குது, பட் தட் ஆக்சுவலி நோ. ஏன்னா எனர்ஜி ப்ராடக்ட் மைனஸ் தான் என்ன பண்ணோம், இனிஷியலோட வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும், ஏன்னா ஃபைனல் ஸ்டெஃப் ப்ராடக்ட்டு. இதில் ஈக்குவல்னு இருக்குது, கிரேட்டர்னு இருக்குது. இது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஏன் இது கிரேட்டராகவும் இருக்கலாம், லெஸர் தென்னாக கூட இருக்கலாம் இல்லையா? அது எப்படி ஈக்குவலுங்கிற வார்த்தை, இந்த ஜஸ்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் அவங்க இதோட வேல்யூ சப்போஸ் எக்ஸோட வேல்யூ இங்கே 22.0081 அப்படின்னு கொடுக்குறாங்க. ரைட், ஒய்யோட வேல்யூஸு 44.0028 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் 44.00280 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த 2 டைம்ஸ் ஆஃப் 22.00081 இதை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ மைனஸில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வரலாம். இது கிரேட்டர் தென்னா அல்லது லெஸ் தெனாங்கிற ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வரலாம். அப்படி அவங்க வேல்யூஸ் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? இயல்பாகவே 2 ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு ஃபியூஷனாக போகுது அப்படின்னு சொல்லும்போது தேர் வில் பி சம் எனர்ஜி. நான் மறுபடியும் நான் இல்லைன்னு சொல்ல, தேர் வில் பி சம் எனர்ஜி. ஏன்னா ஃபியூஷனில் ஆகுதுன்னு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஆனால் இதனுடைய அட்டாமிக் நம்பரோ மாஸ் நம்பரோ எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? ஈக்குவல் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஒரு ஆன்சர் மட்டும் இல்லை, 3 ஆன்சர் ஈக்குவலாண்ட்டாக இருக்குது பாருங்கள். 2வது ஆன்சரும் கரெக்டாக இருக்குது, ஃபஸ்ட்டும் கரெக்டு, 4த்தும் கரெக்டு. நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆன்சருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் தெளிவான குழப்பங்கள் ஒரு தெளிவாக இருந்துச்சுன்னா ஓகே, குழப்பங்கள் ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அல்லது எனக்கு டிஎம்மில் சொல்லுங்கள். டிஎம் என்னோடய ப்ரொஃபைலில் என்னோடய இன்ஸ்டா டிஎம் இருக்கும், அதுக்கு வேணால் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வாய்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை டெக்ஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். சரிங்களா? The next one, nuclear reaction based question. 86A222 which is equal to 84B210. In this reaction எவ்வளோ ஆல்ஃபா போயிருக்கு எவ்வளோ பீட்டா போயிருக்கு அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிடலாம். 86 84 இருக்குது. இங்கே நமக்கு -2 +2ங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. ஆல்ஃபா இங்கே XYன்னு எடுத்துங்க, பீட்டா AB அப்படின்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாஸ் நம்பரை பார்க்குறோம். மாஸ் நம்பரில் ரியாக்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுப்போம். This is your LHS and this is your RHS. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 222 இருக்குது, which is equal to இங்கே இருக்கக்கூடிய 210. இங்கே எனக்கு ஆல்ஃபாங்கிறது 2HE4 அல்லவா? ஆல்ஃபாங்கிறதுல 2 ஆல்ஃபா 4, அப்போ 4 × X 4X. அதுவே இங்கே பீட்டான்னு சொல்லும்போது -1 e⁻0 0 × Y which is equal to 0 அப்படின்னு போடும்போது 210 இங்கே போகும்போது 222 - 210 12 which is equal to 4x + 0 x which is equal to 3. அடுத்ததாக zக்கு போகிறோம். zன்னு போகும்போது வாட் ஆர் தி வேல்யூஸ்? இங்கே 86 இருக்குது, 84 இருக்குது. ஸோ 86 it is your LHS and this is your RHS. இங்கே 2 helium 4 -1 e⁻0. இங்கே 86, இங்கே 84 ப்ளஸ் இந்த எக்ஸோட இந்த 2வை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x, -1ஓட ஒய்யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -y. ஸோ தட் பிகம்ஸ் இதை மைனஸ் பண்ணால் 2 2 × எக்ஸோட வேல்யூ 3ன்னு போட்டிங்கன்னா 2 3 6 -y. இந்த 6 இங்கே போச்சுன்னா 2 - 6 = -4. இங்கே ஆல்ரெடி ஒரு -y இருக்குது. மைனஸ் கட்டு y = 4. அப்போது எக்ஸுங்கிற ஆல்ஃபாவுடைய மதிப்பு இங்கே 3 ஆல்ஃபா, ஒய்ன்னு சொல்லும்போது பீட்டா which is 4 பீட்டா. அப்போது 3 ஆல்ஃபா 4 பீட்டா அப்படிங்கிற ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் குழம்பணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 பீட்டா 4 ஆல்ஃபா அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன 3 4 தானே முதல்ல வருது, ஸோ அதை கூட நம்ம சூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ஃபாங்கிறது எக்ஸு, அதனுடைய மதிப்பு 3, பீட்டா என்பது ஒய்னு நான் ஆரம்பத்திலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம சம்மையை சால்வ் பண்ணோம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் மெக்னீஷியமும் ஹீலியத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது வி காட் சிலிக்கான் ப்ளஸ் ஃப்ரீ நைட்ரானா ரிலீஸ் ஆகுது. இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸுங்கிறது எங்கே இருக்குது? மேலே சிலிக்காக்கு மேலே இருக்குது. ஸோ இட் இஸ் அவைலபிள் அட் வாட்? மாஸ் நம்பரில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செஞ்சால் போதும்? மாஸ் நம்பரை மட்டும் செக் பண்ணால் போதும். ஜெட்டை செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மாஸ் நம்பர் படி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெக்னீஷியமும் ஹீலியமும் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் சிலிக்காவும் நியூட்ரானும் இருக்குது. ஸோ மெக்னீஷியம்னு சொல்லும்போது 24 + 4 அப்படிங்கிறது ஒரு பக்கம் which is equal to x + 1. 24 4 28, இந்த 1 போச்சுன்னா 27, 28 - 1 which is equal to 27. ஆப்ஷன் நம்பர் 4 is the correct answer. ஒரு சின்ன ஃபால்ட் பண்ணாலும் அதுக்கு அடுத்த ஆன்சரான 28 இருக்குது, அதுக்கு முந்தின ஆன்சரான 26 இருக்குது. நீங்கள் அதை மிஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, சால்வ் பண்ணுவாங்க. டக்குன்னு நமக்கு கை போகும். x + 1ங்கிறத அப்படியே எடுத்துட்டோன்னா 24 4 28 அந்த ஆன்சர் கூட இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த குழப்பம் வரணுங்கிறதுக்காக பண்ணுறது தான்
இந்த ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்கிறது சிம்பிளான ரியாக்ஷனாக இருக்குது. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே ரியாக்ஷன் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேனே, 12 Mg24 ப்ளஸ் 2 ஹீலியம் 4 அப்படிங்கிறதானே இப்போ உங்களுக்கு கணக்காக இருக்குது. ஒருவேளை 2 டைம்ஸ் ஆஃப் ஹீலியம் 4னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே வரக்கூடிய எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. எக்ஸில் மேலே இருக்கிற Z என்ன, இங்கே இருக்கிற Z, மேலே இருக்கிற A, இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைய அட்வென்ச்சரஸான ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும். ப்ளஸ் ஃப்ரீ நியூட்ரான் 012ங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் சால்வ் பண்ணணும். இதே கூட நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், சால்வ் பண்ணி பாருங்களேன். இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் ஃப்ரீ நியூட்ரான் இருக்குது. இங்கே மாஸ் நம்பர் Z தான், A தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே 24 ப்ளஸ் 2 × 4 8 விச் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ தனியாக இருக்குது, 2 × 1 2. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணால் A வரும் இல்லையா. அதே போல் Z வேல்யூ என்னவா இருக்குது. இது இப்படி வரக்கூடிய ஒரு காம்பனண்ட் உண்மையிலே இருக்கா. ஸோ இப்படி வரக்கூடிய ஒரு காம்பனண்ட் உண்மையிலே நமக்கு பீரியாடிக் டேபிளில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்சராக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. The next one, a sample of radioactive material is used to provide desired doses of radiation for medical purpose. The total time for which the sample can be used will depend upon number of times radiation, only on intensity அப்படின்னு சொல்லும்போது on both அல்லது நெய்தர் தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா டைம்ங்கிறது which is depend upon 0.693 divided by lambda. The lambda is also nothing but your decay constant அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம், disintegration per second. ஸோ இதில் ரேடியேஷனுக்கும் வேலை கிடையாது, இன்டென்சிட்டிக்கும் வேலை கிடையாது. The energy released by fission on one of the uranium atom is 200 million electron volt energy. So number of fission per second, அப்போ n divided by t which is equal to 3.2 milliwatt. கேபிட்டல் M போட்டாங்கன்னா 10^3, மில்லின்னு போடும்போது 10^-3 watt of power. ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வேலை இருக்குது. அப்போ n/t கண்டுபிடிக்கணும். How to find the value of n/t? Power equal to energy by time. எனர்ஜின்னு சொல்லும்போது n into energy by time, that is இங்கே n/tயை தனியாக வச்சுட்டு எனர்ஜியை தனியாக வைக்கணும். இந்த எனர்ஜி பாட்டமுக்கு போயிடுச்சுன்னா n/t equal to p/e. What is the value of power? 3.2 milliwatt. ஸோ 3.2 into 10⁻³ divided by timeனு சொல்லும்போது, எனர்ஜின்னு சொல்லும்போது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது, அதை நான் ஜூலாக மாற்றணும். இதை நான் ஜூலாக மாற்றுறதுக்கான அவசியம் என்னென்னா, இங்கே எனக்கு பவரோட யூனிட்டு வாட்டு, எனர்ஜியோட யூனிட் ஜூலாக இருக்கும் பட்சத்தில் வாட் என்பது ஜூல் பர் செகண்ட் டிவைடட் பை ஜூல் பண்ணாதான் அப்போது பர் செகண்ட் 1/s அப்படிங்கிற ஒரு அடையாளம் நமக்கு கிடைக்கும். அப்போ அது நம்ம ஜூலாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. 200 × 10⁻6 × 1.6 × 10⁻−19 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3.2. ஏன்னா 1.6 × 2னா 3.2. இங்கே மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 3.2 10^2 10^6 10^8 -19. மேலேயும் இங்கே இருக்கக்கூடியது 10.2 × 10⁻−3 ரெண்டத்தையும் கட் பண்ணுறோம். இங்கே 10^3 -3 டிவைடட் பை 10⁻18 இங்கே 11னா -11 அல்லவா. இதை கட் பண்ணும்போது ஐ காட் 10⁻−8, மேலே போச்சுன்னா 10⁻8 ஃபிஷன்ஸ். ஸோ அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4ல் இருக்குது. முக்கியமான விஷயம், ஒரு வேல்யூ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா 10⁻7, அடுத்த வேல்யூ மிஸ் பண்ணிங்கன்னா 10⁻6 ரெண்டுமே இருக்குது. ஷார்ப்பான கேல்குலேஷன், கரெக்டான அக்யூரசி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்ஸில் சின்ன சின்ன கேல்குலேஷன் தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை விட்டுட்டோன்னா கூட இந்த செம்மை நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி காஷியஸ். The next one, nuclear energy is released in fission since the binding energy per nucleon is what? Smaller for fission than for parent, same for fission and parent, larger for fission than for parent, sometimes larger and sometimes smaller. இதில் முக்கியமான விஷயம், ஃபிஷன்னு சொல்லும் போதே லைக்காக ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கர் ஒரு கும்பலாக இருக்கக்கூடிய காயின்ஸை அடித்து செதறும் போது இதில் இருக்கக்கூடிய எனர்ஜிங்கிறது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒவ்வொரு காயினும் செதறுது இல்லையா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட் நியூக்ளியஸை விட, திஸ் இஸ் த பேரண்ட் நியூக்ளியஸ், அதில் இருக்கிறத விட இது ஃப்ராக்மெண்ட் ஆகக்கூடிய பவர் ஜாஸ்தியாக இருந்தால் தான், ஃப்ராக்மெண்ட் ஆகக்கூடிய எனர்ஜி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபிஷனுங்கிற ஒரு ப்ராசஸே நடக்கும். நம்ம கேரம் போர்டை எப்போதுமே நம்ம நல்லா ஒரு உதாரணமாக சொல்லுவோம் ஃபிஷனுக்கு. ஸோ இட் இஸ் லார்ஜர் ஃபார் த ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ். இங்கே ஒன்றொன்றாக தெரிக்குது இல்லையா காயின்ஸு, அதில் எனர்ஜி எந்த அளவுக்கு அப்ரப்டாக உங்களுக்கு கடத்துதோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட் நியூக்ளியஸை விட அதில் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் என்னாகும், செதறும், அளவுக்கு அதிகமான எனர்ஜியை உண்டு பண்ணும். ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஆல்ஃபா பீட்டா டிகே தான், பட் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இந்த கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிங்க. ஜூமிங்கில் உங்களுக்கு ஓரளவு கிளியராக தெரியும்.
ஒரு யுரேனியம் தோரியமாக மாறுது, தோரியம்லேருந்து பெலாடியமாக மாறுது, அதுக்கப்புறமா அகைன் யுரேனியம் ஐசோடோப்பாக மாறுது. ப்ரோடாக்டினியம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஏங்கிறது ப்ரோடாக்டினியம். இதில் யுரேனியமாக மாறுது. இதுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய இந்த ஏவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். தென் பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, டியோட வேல்யூ, இயோட வேல்யூ இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டினோட ஆன்சரை வச்சு நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ஆல்ஃபாங்கிறது என்ன, பீட்டாங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த செம்ம ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். புரியலன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஒய் பிகாஸ் திஸ் கொஸ்டின் இந்த பேட்டர்ன் நமக்கு கிடையாதுங்கிறனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சும்மா ஜஸ்ட் கேல்குலேஷன், ப்ளஸ் மைனஸ் கேல்குலேஷன் தானே, அது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட், த நியூக்ளியர் ஃபிஷன் requires high temperature because all nuclear reactant absorb heat. All particles cannot come together unless they are moving rapidly. The binding energy must be supplied from external source. The mass defect must be supplied. mass defectங்கிறது சப்ளை பண்ணுறது கிடையாது. ஒரு ப்ராடக்ட், ஒரு ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாம் எனர்ஜிக்காக செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் மாஸ் டிஃபெக்ட். அதை இதில் கணக்கிலே கொண்டு வர முடியாது. ஆல் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்சார்ப் ஹீட் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சில இடங்களில் வெளிப்படுத்தவும் செய்யலாம். த பைண்டிங் எனர்ஜி மஸ்ட் பி சப்ளைட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. பைண்டிங் எனர்ஜிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜிஸ்க்கு கம்பட்டப்பட்டது. த பார்ட்டிகல்ஸ் கேனாட் கம் டுகெதர் அன்லஸ் தே ஆர் மூவிங் ரேப்பிட்லி. ஸோ அது ரேப்பிடாக மூவ் ஆகாமல் இருக்கும்போது உங்களுக்கு என்னாகும், கரெக்டாக அதில் உங்களுக்கு ஃபியூஷன் நடக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தேர் வாஸ் சம் ஹை டெம்பரேச்சர் கிடைக்குது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எங்கே நமக்கு ஆல்ஃபா டிகே இருக்கோ, பீட்டா டிகே இருக்கோ, அப்போ என்னென்னா அந்த இடத்துல ஃபிஷன் நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு பாசிபிள் இல்லை. செகண்ட் ரியாக்ஷன்லேயும் ஆல்ஃபாவும் பீட்டாவும் டிகே இருக்குது, நாட் பாசிபிள். நன் ஆஃப் த தீஸா இல்லை செகண்டான்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் ஒன்றாகி அதுலேருந்து ஃப்ரீ நியூட்ரான்ஸ் வெளியில் போகுது, அல்லது சம் எனர்ஜி கூட இதுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஃபியூஷன் ரியாக்ஷன். அஃப்கோர்ஸ் இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் ஃபார் சன்னோட பேசிக் ரியாக்ஷனே ஃபியூஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதில் இந்த ரெட் ஜெயிண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், தியரியில் சொல்லியிருப்பேன். யூ கேன் ப்ளீஸ் பெட்டர் ரெஃபர் தட் ஆல்சோ. மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். The nuclear size is measured in units of Fermi. Fermiங்கிறது 10⁻⁻15 meters அப்படிங்கிறத பார்க்குறோம். இட் இஸ் காம்பேட்டிபிள் வித் சாப்டர் நம்பர் 2வும் இருக்கலாம், 28 இருக்கலாம். ஆக மொத்தம் கடைசி பார்ட் வரைக்கும் உங்களுக்கு சாப்டர் 2 வராமல் இருக்கவே இருக்காது. நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் ஒபே த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி கிட்டத்தட்ட தெரியும். சார்ஜ் இது இன்வால்வ் ஆகுதான் ஒரு சந்தேகம் இருக்கலாம். மொமெண்டம்ங்கிறது இன்வால்வ் ஆகுதான்னு ஒரு டவுட் இருக்கும். ஆல் த அபவ். ஸோ ஹவ் வில் யூ சூஸ்? மாஸ் எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக இருக்குது, சார்ஜுங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான். பட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா நியூக்ளியர் ரியாக்ஷனில் ஃபிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன, ஒரு மாஸ் இன்னொரு மாஸோட மோதி அதற்கப்புறமா நமக்கு ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி வருது. அப்போது இந்த ஸ்ட்ரைக்கிங் கொலிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கொலிஷன் இருந்தால் அந்த இடத்துல மொமெண்டம் டெஃபினட்டாக இருக்கும், ரைட்டா? சரி, இப்போ சொல்லுங்கள், கொலிஷனுங்கிறது எத்தனை சாப்டரில் வருது? அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். கொலிஷனில் எத்தனை டைப் ஆஃப் கொலிஷன் இருக்குது, அதில் என்னென்ன டைப் ஆஃப் கொலிஷன்ஸுக்கு ஆர்டருக்கு சிம்பிளுக்கு நான் டயக்ராம் சொல்லியிருக்கேன். எந்தெந்த ஆர்டரில் வந்தால் ப்ளஸ்ஸு, எந்தெந்த ஆர்டரில் வந்தால் மைனஸ், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஞாபகப்படுத்த முடியுதான்னு பாருங்கள். சாப்டர் நம்பர் 6ல் ஒர்க் பவர் எனர்ஜியில் வரக்கூடிய விஷயம் அது. அதில் நமக்கு ஹெட் ஆன் ஹெட் கொலிஷன்ஸை பற்றிலாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் ரெஃபர் இட். ஒர்க் பவர் எனர்ஜியில் வரும், சரிங்களா? அடுத்து சார்ஜ் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது தெர் இஸ் சம் நியூக்ளியர் சார்ஜ். ஏன்னா எங்கே எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது டிகே, எலக்ட்ரான் சப்ளை அப்படிங்கிறது இருக்கும், எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், எலக்ட்ரான் கேச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரான் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கம்மிங் அண்டர் சார்ஜ் தான். புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே நமக்கு சார்ஜில் தான் வரும். ஸோ ஆல் தி அபவ் இஸ் தி ஆன்சர். ஏன்னா ஒரு ஆன்சரை ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம், அதுக்கான இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்னா உங்கள் மைண்டில் இருக்கணுங்கிறதுக்காக தான். ப்ளீஸ் ஹேவ் அ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டினை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதாலும் பரவாயில்ல, கொஸ்டினை நீங்கள் எழுதி நோட் பண்ணிக்கிட்டாலும் வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட்டு, the nucleus which has radius 1/3 of the radius of OS 189 அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் தட் அப்படின்னு பார்க்கும்போது the nucleus R1 equal to R2 divided by 3, 1/3ன்னு சொல்லிட்டாங்களா. A2ஓட வேல்யூ 189. அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது the value of nucleusோட வேல்யூ என்ன, இது என்ன ப்ராடக்ட்டு, நம்ம எதுலேருந்து எந்த இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாகணும். இது லித்தியமாக இருக்கலாம், எஃப்ஆ இருக்கலாம், கார்பனாக இருக்கலாம், பெரிலியமாக இருக்கலாம். ஸோ how will you find this? R1 by R2 equal to A1 by A2 power 1/3 நமக்கு தெரியும். R1 என்பது R2/3, R2 cancels, A1 divided by 189, 183 பவர் 1/3 பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதையும் செக் பண்ணிடணும் இல்லையா. 5 5 125, 125 5 5 25 125ங்கிறது தெரியும்.
6 into 6 36, 36 into 6ன்னு போடும்போது 216. அப்போ 5லேருந்து 6க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ராக்ஷனில் வரும். அதனால் அதை நான் கட் பண்ணல, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், இந்த 3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது 1/3 பவர் 3ன்னு போடும்போது 3 டிவைட் பண்ணிங்கன்னா 3 பவர் 3 9 9 3 27 189 மேலே 189 கீழ் 27 அப்படின்னு போடும்போது ஆல்மோஸ்ட் ஐம் கெட்டிங் 7ங்கிறது விச் இஸ் நத்திங் பட் லித்தியம். ஆனால் இங்கே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் காத்திருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இங்கே O பவர் 7 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை C பவர் 7 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 7ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். BE பவர் 7 பெரிலியம் பவர் 7 இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சாகணும்னா இப்படி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4மே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய A1ஓட வேல்யூ 7 தான் இருக்குது. ஸோ வாட் வில் யூ சூஸ்? அப்போ உங்களுக்கு பீரியாடிக் டேபிளில் ஓரளவுக்காவது ஐடியா இருக்கணும். ஏன்னா இந்த கொஸ்டினில் இல்லை, நான் இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணும்போது பார்த்துருக்கேன். தப்பான வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க. கார்பன் பவர் 0, ஆக்சிஜன் பவர் 0, பெரிலியம் பவர் 0 7 அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கும்போது இதில் பீரியாடிக் டேபிள் படி எதோட ஐசோடோப்ஸ் இங்கே Li பவர் 7ங்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத யூ ஹேவ் டு சூஸ் பை யுவர் செல்ஃப். அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும். அதனால் இருக்கிற ஆன்சரை வச்சு நம்ம சூஸ் பண்ணலாங்கிறது கொண்டு வராதிங்க. பீரியாடிக் டேபிளில் ஒரு நாலேஜ் வேணும். சரிங்களா? ஒன் மோர் மேட்ச் த ஃபாலோயிங்: நியூக்ளியர் ஃபிஷன், ஃபிஷன், பீட்டா டிகே, மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின்ஸு. நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலி பாசிபிள் ஃபார் நியூக்ளியர் வித் லோ அட்டாமிக் நம்பர். நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், ஃபியூஷன் சொல்லும்போது 2 ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் எ பிக் எனர்ஜி ப்ளஸ் எனர்ஜி அப்படிங்கிற வார்த்தை தானே பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரலி பாசிபிள் ஃபார் நியூக்ளியர் வித் லோ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலி பாசிபிள் ஃபார் நியூக்ளியர் வித் ஹை அட்டாமிக் நம்பர். உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய நியூட்ரான்ங்கிறது சின்ன அட்டாமிக் நம்பராக இருக்கலாம், ஆனால் அது ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய நியூக்ளியஸுங்கிறது யுரேனியம் மாதிரி 92 238 இருக்கலாம், 92 94ன்னு ஹை அட்டாமிக் நம்பரோடு இருக்கும். அதோட தான் என்னாகும், ஸ்ட்ரைக் ஆகும். அப்படின்னு பார்க்கும்போது த டார்கெட் இஸ் ஹேவிங் மோர் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது தேன் ஃபியூஷனை விட ஃபிஷனில் தான் அதிகங்கிறத பார்க்கணும். மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் வி நோ தட் E = mc², வி ஆல்ரெடி நோ தட். அதுவே இங்கே பீட்டா டிகே அப்படின்னு சொல்லும்போது a neutrino is released. ஸோ பீட்டா டிகேன்னு சொல்லும்போது நமக்கு ப்ளஸ் டிகே இருக்குது, மைனஸ் டிகே இருக்குது, -1 e பவர் 0ன்னு சொல்லுவாங்க, 1 e பவர் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சம்திங் அண்ட் எனர்ஜி ரிலீஸ்ட், அந்த ஃபோட்டான்ஸ் பண்டில்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்லே, அதை நியூட்ரினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் கூட நடந்துக்கிட்டு இருக்குது. சம் லேண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இது பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் கூட சம் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் இருக்குது. பட் தட் இஸ் ஆக்சுவலி அ நியூட்ரினோ. அதை செப்பரேஷனில் நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் அதில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல அலிகேஷன்ஸ் இருக்குது. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீட்டா பாசிட்டிவ் டிகேன்னு சொல்லும்போது அ நியூட்ரினோ இஸ் ரிலீஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ தேட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். ஏன்னா அரவுண்ட் 30 மினிட்ஸ் தாண்டி இந்த வீடியோ போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் பார்ட். இதுக்கப்புறமும் கூட அடுத்த வீடியோஸ் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அதோட திஸ் யூனிட் வில் பி கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ அதற்காக நம்ம இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டுருக்கோம். டெய்லி ஒரு வீடியோங்கிற அந்த பிளானே அதற்காக நம்ம சால்வ் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயம், அதோட சம்மரியை ஒரு தடவை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். சம்மரியை கூட இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஸ்டஃப் கூட நமக்கு சில ரேரான ப்ராப்ளம்ஸ் இல்லை ரேரான ட்ரிக்ஸ் மாதிரி வரும். அது அந்த சம்ஸை நம்ம இண்டிவிஜுவலாக ரெஃபர் பண்ணும்போது தான் தெரியும். லைக்வைஸ் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா மூணுத்தோட வேலையும் வந்து சிலபஸை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் அதை நீங்கள் அசால்ட்டாக எடுக்க வேண்டாம். ஏன்னா ஃபிஷனில் ஆரம்பித்து ஃபியூஷனில் ஆரம்பித்து அதோட ரியாக்ஷனில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டாவோட எமிஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை லேஸில் விட்டுட்டு போயிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ we will be continuing with the MCQs in the next part. Our enquiry form is given in the description box for any live interaction session or question bank. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.